தொழுகையில் இருக்கும் பொழுது தொழுகையிட எந்த நலனுடன் தொடர்படாத ஏதாவது ஒரு விஷயத்தை ஒருத்தர் வேணுமென்றே பேசினால் அவருடைய தொழுகை முறியும். அப்போ நீங்கள் சொல்கிறீங்க 3 ரகத்தில் நீங்கள் சலாம் கொடுத்தாண்டு, அவர் சொல்கிற அப்படியாண்டு. இது ரெண்டுமே தொழுகையோட சம்மந்தப்பட்டதில்லை. ஆனால் தொழுகையிட நலனோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதை பேசுகிறது தொழுகை முறியாது. அப்போ மிஞ்சின 1 ரகாத்தை தான் தொழுதுட்டு மறதிக்காக சுஜூது சஹ்வு செஞ்சுட்டு முடிக்கும். ஏன்னா தொழுகையில் உள்ளுக்கு இருக்கும் பொழுது கடுமையாக ஒருத்தர் சிரிக்கிறார், சிரிக்கிறார். புன்முறுவல் பூத்ததுக்கு தொழுகை முறியாது, புன்முறுவல் பூத்ததுக்கு தொழுகை முறியாது. ஆனால் ஒருத்தர் சத்தம் போட்டு சிரிக்கிறார், கடுமையாக சிரித்தால் தொழுகை முறியும். அப்போ எங்கள்ட புதிய பாடத்தில் நாங்கள் இன்றைக்கு படிக்க போகிற விஷயம் என்னென்னா, தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்கள். தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ற அர்த்தம் என்ன? அந்த வேலைகளை செஞ்சால் தொழுகை முறியும். தொழுகை முறியும் என்ற அர்த்தம் என்ன? அந்த தொழுகையை இன்னொருக்கா தொழணும். நான் தொழுதது இவ்வளோ நேரம் தொழுதது பிழை, அது முறிஞ்சாச்சு, அது கணக்கெடுக்கப்பட மாட்டாது. என்ன செய்யணும்? அதை இன்னொருக்கா தொழணும். அப்படியான செயல்கள் என்னென்னன்றதை தான் பார்க்க போகிறோம். இதை செஞ்சால் அவர் 3 ரக்காத் தொழுது இருந்தாலும் கூட அந்த 3 ரக்காத்து முறிஞ்சாச்சு. அப்போ அவர் என்ன செய்யணும்? தொழுகையை ஆரம்பத்துலேருந்து தொழணும். அப்படியான கொஞ்சம் செயல்கள் இருக்கிற அதுகளைத்தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். அதில் முதலாவது என்னென்றால், நான் தொழுகையில் இருக்கிறேன், இஷா தொழுகைன்னு வைங்களேன், இஷா தொழுகையில் இருக்கிறேன். நான் 3ஆம் ரக்காத்தில் இருக்கும் பொழுது எனக்கு வுது முறியுது. வுது முறியுண்டா காற்று போகுது, போனால் வுது முறிஞ்சாச்சு. இப்போ நான் 3 ரக்காத் தொழுதேனே, அதனால் நான் டக்குன்னு வைத்து வுது எடுத்தோன்னு வந்து 4வது ரக்காத்தை தொலையுமா? ஏல, அந்த 3 ரக்காத்து முறிஞ்சாச்சுண்டா நான் தொழாதது மாதிரி. அப்போ நான் வுது எடுத்துக்கொண்டு வந்து இமாமோட எனக்கு 1 ரக்காத் கிடைச்சா அந்த ரக்காத்தை தொழுதுட்டு மிஞ்சின 3 ரக்காத்தை சொல்லணும். 4 ரக்காத்து ஆக்கணும். அதுக்கு முந்தி இருந்த அந்த 3 ரக்காத்து முறிஞ்சாச்சு, தொழாதது மாதிரி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, லா துக்பலு ஸலாத்துன் பிகைரி துஹூரின். துஹூர் என்றால் வுது என்ற அர்த்தம், சுத்தம் இல்லாமல். அப்படின்னு சொன்னால் வுதுவோ தயமுமோ அது இல்லாமல் தொழுகை கூடாது. அப்போ எங்கள்கிட்ட தொழுது கொண்டிருக்கும் போது வுது முறிஞ்சால் அதுக்கு முன்னுக்குள்ளது எல்லாமே கேன்சல். அதுபோல் நான் புதுசாக தொழணும் என்றதுதான் அதில் அர்த்தம். சில நேரத்துக்கு சிலாக்கள் தொழுது இருக்கும், தொழுது முடிஞ்சது பிறகு தான் அவருக்கு தெரிய வரும், ஓ மகரிபு பிறகு நான் பாத்ரூம் போய்த்து வந்தேனே என்றது. இஷா தொழுது பிறகு தான் ஞாபகம் வரும். அப்படியும் சில நேரத்துக்கு நடக்கும், தொழுது முடிஞ்சது பிறகு ஞாபகம் வருது. அப்பயும் அந்த தொழுகை கூடாது. அவர் தொழுது அந்த இஷாவை என்ன செய்யணும்? அவர் இன்னொருக்கா தொழணும், திருப்பி தொழணும். ஏன்னு கேட்டால் அவர் அந்த தொழுகைக்குரிய நிபந்தனை இல்லாமல் தொழுதிக்கிறோம். ரைட். 2வது விஷயம் என்னன்னு சொன்னால், ஏதாவது ஒன்றை அவர் ஒருத்தர் வேணுமென்றே சாப்பிட்றார் தொழுகையில் இருக்கும் பொழுது, அல்லது தொழுகையில் இருக்கும் பொழுது ஒருத்தர் ஏதாவது ஒன்றை குடிக்கிறார். சிலருக்கு இதெல்லாம் நடக்குமான்னு நாங்கள் யோசிக்கிறோம். ஆனால் எல்லாமே நடக்கிறதுக்குரிய சந்தர்ப்பம் மிகுது. ஆனால் நாங்கள் தெளிவாக தெரிஞ்சு கொள்ளணும், இது கூடாதுன்னு சொல்லி. என்னது? வேணுமென்றே சாப்பிட்ற, அல்லது தொழுகையில் இருக்கும்போது வேணுமென்றே ஏதாவது ஒன்றை குடிக்கிறோம். இது 2 செஞ்சாலும் தொழுகை முறிஞ்சிடும். இந்த ஹதீஸை பாருங்க, ஹதீஸ் அல்ல இது. இந்த உலமாக்களுக்கு மத்தியில் சில கிதாபுகள் தொகுத்திக்கிற எப்படின்னா, இமாம்களுண்டு இப்போ எங்களுக்கு உலமாக்கள் இருக்கிறாங்க தானே, அவங்க மார்க்கத்தில் சட்ட திட்டங்களை பேசும்போது சில நேரத்துக்கு அவங்க கருத்து முரண்படுற, சிலக்கள் சொல்கிற அது கூடும், சிலக்கள் சொல்கிற கூடாதுன்னு, அப்படி கருத்து முரண்படுற நிறைய விஷயங்கள் அப்படித்தான். அதே போல் இன்னும் கொஞ்சம் விஷயம் இருக்கிற, எந்த ஆலிமும் கருத்து முரண்படவே இல்லை, எல்லாருமே ஒரே கருத்தை தான் சொல்கிறார். அது எந்த மதஹபாக இருந்தாலும் பரவாயில்லை, எந்த ஆலிமாக இருந்தாலும் பரவாயில்லை, அவங்க கருத்து முரண்படவே இல்லை, எல்லாரும் இப்படி தான் சொல்கிறார். அப்படியான மார்க்கத்தில் சில மசாலாக்கள் இருக்குது. சில உலமாக்கள் அப்படியானதுகளை தொகுத்து கிதாபாக எழுதிக்கு. அப்படி எழுதின உலமாக்கள் ஒருத்தர் தான் இப்னுல் முன்திர் என்று ஒருத்தர். அவர் ஒரு கிதாப் ஒன்று எழுதிக்கிற அல் இஜ்மா என்று, அதாவது உலமாக்கள் கருத்து முரண்படாத
மஸ்அலாக்கள். அந்த விஷயத்தில் கருத்து முரண்பட்டில் ஒத்தரும் வித்தியாசமான கருத்து சொல்லில்லை, எல்லாரும் ஏகோபித்து ஒரே விஷயத்தை தான் சொல்லி. அப்படியான மஸ்அலாக்களில் ஒன்று தான் இது. எது? தொழுது கொண்டிருக்கும் போது ஏதாவது ஒன்றை ஒருத்தர் சாப்பிட்டால், ஏதாவது ஒன்றை வேணுமெண்டே குடித்தால் என்ன தொழுக முறிஞ்சிடும். அவர் சொல்கிறத பாருங்கள். இப்னுல் முன்திர், இமாம் இப்னுல் முன்திர் அல் இஜ்மான்ற கிதாபில் சொல்கிற வஅஜ்மஉ அலா அன்னல் முஸல்லிய மம்னூஉல் அக்லி வஷ்ருப். தொழக்கூடிய ஒருவர் சாப்பிடுவதற்கோ குடிப்பதற்கோ அனுமதிக்கப்பட மாட்டார், அவர் தடுக்கப்பட்டிருப்பார் தொழுகிற நிலையில். வஅஜ்மஉ உலமாக்கள் எல்லோரும் ஏகோபித்து கூறியிருக்கின்றார்கள் அலா அன்ன மன் அகல வஷரிப ஃபி ஸலாத்திஹில் ஃபர்தி ஆமிதன். ஃபர்தான தொழுகையில் ஒருவர் வேண்டுமென்றே குடித்தால், வேண்டுமென்றே சாப்பிட்டால், அன்ன அலைஹில் இஆத, அவர் அந்த தொழுகையை திருப்பி தொழ வேண்டும். அப்படின்னு அர்த்தம் என்ன? தொழுகையை திருப்பி தொழணும்ன்ற அர்த்தம் என்ன? ஏதாவது ஒன்று ஒருத்தர் சாப்பிட்டால் வேணுமெண்டே, ஏதாவது ஒன்றை வேணுமெண்டே குடித்தா தொழுகை முறிஞ்சாச்சு. இது ஏகோபித்தது. யாருமே இதில் வித்தியாசமான கருத்து சொல்லலை. எதில்? ஃபர்தான தொழுகையில். அப்படின்னு அர்த்தம் என்ன? ஃபர்தான தொழுகையில் ஒருத்தர் வேணுமெண்டே குடித்தால் சாப்பிட்டால் தொழுகை முறிஞ்சாச்சு, அந்த தொழுகையை திருப்பி தொழணும்னு சொன்னால் அதில் அர்த்தம் என்ன? அதுதான் ஏகோபித்திக்கிறது. சுன்னத்தான தொழுகையில் ஏகோபிக்கல், அதில் பிரச்சனை ஈக்கிறான்னு அர்த்தம். அதுதான் ஃபர்தான தொழுகையில் அப்படி எல்லா உலமாக்களும் ஏகோபித்த சொல்லியிருக்கிறது. சரி, ரைட். அப்போ அடுத்தது வேணுமெண்டே சாப்பிட்டால் தான், வேணுமெண்டே குடித்தால் தான். ஆனால் தவறுதலாக நடந்தால், அதுகள் சாப்பிட்றதலோ குடித்தலோ தவறுதலாக நடந்துட்டு ஏதோ ஒரு முறையில் குடிப்பட்டுட்டு அப்படி என்றால் அதுக்கு தொழுகை முறியாது. அதுக்கு என்ன ஆதாரம் என்றால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், பொதுவான ஆயத்தில், இது சாப்பிட்றதோடு சம்பந்தப்பட்டதல்ல, பொதுவாக ஒரு விஷயம் தவறுதலாக நடந்தால் அதோடு சம்பந்தப்பட்டது. அல்லாஹ் சொல்கிறான், வலைஸ அலைக்கும் ஜுனாஹுன் ஃபீமா அஹ்தஅதும் பிஹ். நீங்கள் ஏதாவது ஒன்றில் தவறுதலாக ஒன்றை செஞ்சால் வலைஸ அலைக்கும் ஜுனாஹ், அதில் உங்களுக்கு பாவம் இல்லை, தவறு இல்லை. வலாக்கிம்மா தஅம்மதத் குலூபுக்கும், உங்களது உள்ளம் வேணுமென்றே ஒன்றை செய்தால், உள்ளத்தால் நினைச்சு ஒன்றை வேணுமென்றே செய்தால் அதுதான் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது தொழுகையோடு சம்மந்தப்பட்ட மசாலா மட்டும் விஷயம் மட்டுமல்ல, இது எதோட சம்மந்தப்படையில், நோம்போடையும் சம்மந்தப்படையில். நோம்போட ஒருத்தர் தவறுதலாக குடித்தால், தவறுதலாக தண்ணி குடித்தான்னு சொன்னால் அவரை நோம்பு முடியாது. அதான் நாங்கள்லாம் சிறுசியில் முந்தி கொஞ்சம் ஒரு மணி 2 மணி ஆகத்திலே தண்ணி தாகம் வந்தாச்சு, அது பிறகு குஷ்ணிக்கு வெளியே போய்த்து தொண்டையை நிலச்ச பார்க்குறேன், எப்படி வாயை கொப்பளிச்சிரு கேட்டால் சொல்கிறேன், வாய் ஹாஞ்சிக்கிறேன் அச்சுட்டு வாய் கொப்பளிச்சிருன்ற, அதை 2-3 சொட்டு உள்ளுக்கெல்லாம் மெதுவாக இறங்கிக்கொள்கிறேன். அது பிறகு கேட்டால் சொல்கிற தவறி குடிப்பட்டேன் சொல்கிறேன். அல்லது நோம்பு விட்டது பிறகு யாராலும் மொத்தர் கேட்குறேன், உங்களுக்கு நோம்பாடிங்க இல்லை, தவறி தண்ணி குடிப்பட்டேன், அதாவது தன்னை காப்பாற்றி கொள்றதுக்கு. அது சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டான விஷயங்கள். சரி, ஆனாலும் இப்போ நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும், எதாக இருந்தாலும் சரி ஒன்று தவறாக நடந்தால் அதை அந்த வணக்கத்தை முறிக்காது. அதுக்கு ஆதாரம் என்ன? இதுதான் ஆதாரம். வேணுமென்றே ஒன்றை செஞ்சால்தான் முறிக்கும். அதே போல் இன்னொரு சூரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா. அல்லாஹ் எந்த ஆத்மாவையும் அதனது சக்திக்கு ஏற்றதான் ஒன்றை கஷ்டப்படுத்துவான், அதாவது அவனுக்குரிய அந்த கடமையை கொடுப்பான். அப்படி வந்து அல்லாஹ் சொல்கிறான், ரப்பனா லா துஆஹித்னா இன் நஸீனா அவ் அக்தஅனா. எனது இறைவனே அல்லது எங்களது இறைவனே, நாங்கள் ஏதாவது ஒன்றை மறந்து செஞ்சிட்டோம் என்றால், தவறொன்றை மறந்து செஞ்சிட்டோம், அல்லது நாங்கள் தவறுதலாக செஞ்சிட்டோம், மறந்து செஞ்சிட்டோம் அல்லது தவறுதலாக செஞ்சிட்டோம் என்றால் அதுக்கு எங்களை குற்றம் பிடிக்காதே என்று அல்லாஹ் எங்கள் துவா கேட்க சொல்லி எங்களுக்கு அல்லாஹ் சொல்கிறோம். அப்படின்ற அர்த்தம் என்னண்டா, நாங்கள் ஏதாவது ஒன்றை மறந்து செஞ்சிட்டோம்டா அல்லது தவறுதலாக செஞ்சிட்டோம்டா அதுக்கு அல்லாஹு தாலா குற்றம் பிடிக்க மாட்டான் என்றதை தான் இது ரெண்டும் காட்டுறோம். ஆகவே தொழுகையில் ஒருத்தர் ஏதாவது ஒன்றை வேண்டுமென்றே சாப்பிட்டால், அது வேண்டுமென்றே குடித்தால் அவருடைய தொழுகை முறியும். ஆனால் அதே அவர் தவறுதலாகவோ அல்லது மறதியாகவோ செஞ்சான்னு சொன்னால் அது முறியாதுன்றது தான் இந்த விஷயத்தை வச்சு நாங்கள் விளங்கி கொண்டோம். ஆகவே எங்களோட தொழுகையை முறிக்கக்கூடிய முதலாவது விஷயம் என்னென்னா, தொழுது கொண்டிருக்கும் பொழுது எங்களோட உது முறிகிற ஏதாவது ஒன்று நடக்குது, காற்று போகுது உதாரணத்துக்கு. ரெண்டாவது விஷயம் என்ன, தொழுகையை முறிக்கிறது, நாங்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுதே வேணுமென்றே ஏதாவது ஒன்றை சாப்பிட்றோம் அல்லது குடிக்கிறோம். இப்போ சில நேரத்துக்கு பல்லுள்ளது உண்டு, தொழுது கொண்டிருக்கும் போது வெளியே வந்து திடீரென்று புழுங்கிப்பட்டால் அது சின்ன துண்ணோடு தானே,
அது முறியாதுன்னு சொல்லி உலமாக்கள் சொல்கிறோம். அதுக்காக தொழுக முறியாது என்று சொல்கிறோம். ஆனால் அதுகள் எல்லாத்தையும் நாங்கள் தவிர்த்து கொள்ளணும்டா அந்த சுண்ணத்தை பின்பற்றினா சரி. தொழுது முடிஞ்சால் என்ன செய்யற, வாயை நல்லா கொப்பளிச்சால் பல்லு உள்ளதுகளும் சேர்ந்து வெளியே பேய்த்திடும். அது பிறகு எங்களுக்கு திருப்தியாக தொழலாம். அடுத்த சுண்ணத்தை பின்பற்றினா அடுத்த சுண்ணத்தை என்ன, வுது எடுக்கும் போது ப்ரெஷ் பண்ணுறது, பல் துலக்குறது. பல் துலக்கினாலும் பல்லுகளில் சிக்கி கொண்டிருக்கிற அந்த சாப்பாடு இதுகள் வெளியே பேய்த்திடும். அடுத்தது தொழுகையை முறிக்கக்கூடிய அடுத்த விஷயம் என்னென்னா, தொழுகையில் இருக்கும் பொழுது தொழுகையிட எந்த நலனோடையும் தொடர்புபடாத, தெளிவாக விளங்கிக்கோங்க அது துண்ட, தொழுகையில் இருக்கும் பொழுது தொழுகையிட எந்த நலனுடன் தொடர்படாத ஏதாவது ஒரு விஷயத்தை ஒருத்தர் வேணுமென்றே பேசினால் அவருடைய தொழுகை முறியும். அப்படிதான் அர்த்தம் என்ன, தொழுகையில் இருக்கும் பொழுது தொழுகையின் நலவுகளில் தொடர்புபடாத ஏதாவது ஒன்றை பேசினார். அப்படின்னு அர்த்தம் என்னண்டா, தொழுகையிட நலனோட தொடர்பட்ட ஏதாவது ஒன்று அவசியம் பேசணும் ஒன்று வந்தால் பேசினால் தொழுகை முறியாது என்றுதான் அர்த்தமாக. சும்மா தேவையில்லாத ஒன்றை நான் பேசினால் தொழுகையோட தொடர்பு இல்லை, சுகமானு சொன்னால் சுகம்தான் நான் அப்படியான வார்த்தைகளை நான் பாவிச்சிட்டேன்னு சொன்னால் தொழுகை முறிஞ்சிடும். தொழுகையோடு சம்மந்தப்பட்ட அப்போ அது என்ன தொழுகையோடு சம்மந்தப்பட்டதுன்றது பின்னுக்கால உள்ள ஹதீஸில் பார்க்கும்போது எங்களுக்கு விளங்கும் இன்ஷா அல்லாஹ். பாருங்கள், இந்த ஹதீஸை ஸைத் இப்னு அர்கம் என்ற அந்த சஹாபி சொல்கிறார், குன்னா நதகல்லமு ஃபிஸ்ஸலாஹ், நாங்கள் தொழுகையில் இருக்கின்ற பொழுது பேசுபவர்களாக இருந்தோம். தொழுகையில் இருக்கும்போது பேசுகிறேன், முந்தி தடுக்கப்படுறதுக்கு முந்தி சஹாபாக்கள் தொழுகையில் நின்று கொண்டு என்ன செய்கிறேன், பேசுகிறேன். இப்போ பயான்கள் ஸ்கூலில் நிகழ்ச்சிகள் நடக்கும்போது 2 பேருக்கு நிகழ்ச்சி நடந்து கொண்டே சீரியஸாக பக்கத்தில் உள்ள ஒருத்தரோட பேசுகிறேன். என்னத்தை பேசுகிறது, பேசுகிறது. அது மாதிரி அந்த காலத்தில் நடந்துக்குது, சஹாபாக்களோட காலத்தில் சஹாபாக்கள் பேசு. அந்த சஹாபி தெளிவாகவே சொல்கிற பாருங்க, நாங்கள் தொழுகையில் இருக்கின்ற போது பேசுபவர்களாக இருந்தோம். எப்படி என்றால், யுகல்லிமு ரஜுலு மின்னா சாஹிபஹு வஹுவ இலா ஜம்பிஹி ஃபிஸ்ஸலா, பக்கத்தில் நின்று கொண்டிருக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கக்கூடிய கூட்டாளியோட பேசக்கூடியவர்களாக இருந்தார். உதாரணமாக நசாரனா பக்கத்தில் இருந்தேன்னு சொன்னால் நான் அவட சொல்கிறேன், அசருப்பன் சரி ஹயர்கள் இருக்கிறா என்று கேட்கு, தொழுது அவரும் சொல்கிறேன், இல்லை புகையிலும் அதெல்லாம் பேசிக்கொள்கிறோம். தொழுகை உள்ளுக்கு இருக்கும் பொழுதே அப்படி எங்கிட்ட சாதாரண விஷயங்களை பேசிக்கொள்கிறோம், தேவையானதில்லை. இப்போ யோசிச்சுக்க, அப்படி இப்போ மீதான் நல்ல பண்ணா சரி. அப்படி சஹாபாக்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஹத்தா நஸலத், இன்னொரு ஆயத்தொண்டு இறங்கும் வரைக்கும், அதாவது தொழுகையில் இருக்கும் பொழுது வேறு விஷயம் பேசலாண்டு தடை விதித்த வசனம் இறங்கும் வரைக்கும் சஹாபாக்கள் அதை செய்து கொண்டிருந்தார்கள். என்ன வசனம் அது, வகூமு லில்லாஹி கானித்தீன், நீங்கள் அல்லாஹ்வை மௌனித்து ஆக்களுடைய பேசாமல் மௌனமாக இருந்து வணங்குங்கள் என்ற கானித்தீன், அந்த மௌனமாக இருந்து அல்லாஹ்வை வணங்குங்கள் என்ற அந்த வசனம் வரும் வரைக்கும் சஹாபாக்கள் பக்கத்தில் உள்ளாக்களோட பேசிக்கொண்டு தான். அந்த வசனம் இறங்கினோடனே முடிச்சு, அதுக்கு பிறகு வேறு பேச்சு இல்லை, அதோடய தவிர்த்து கொண்டார். அது வரும் வரைக்கும், இந்த வசனம் இறங்கும் வரைக்கும் சஹாபாக்கள் பேசி கொண்டிருந்தார்கள். ஃபஉமிர்னா பிஸ்ஸுகூதி வனுஹீனா அனில் கலாம், அமைதியாக தொழும்படி நாங்கள் ஏவப்பட்டோம், பேசுவதற்கு தடுக்கப்பட்டோம் என்று அந்த ஹதீஸில் அந்த சஹாபி சொல்கிறோம். ஆகவே இது என்னத்தை காட்டுற, தொழுகையில் இருக்கும் பொழுது ஆரம்ப காலத்தில் அதுக்கு அனுமதி ஒன்று இருந்துச்சு, சஹாபாக்கள் செஞ்சு கொண்டு தான் இருந்தாங்க. அது பிறகு இடையில அதுக்கு தடை வந்துச்சு. அதுக்கு பிறகு சஹாபாக்கள் தேவையில்லாத ஒன்றும் பேசுது, அவங்க அமைதியாக இருந்தாங்க. சில சம்பவங்கள் நடந்திருந்தால் அவங்களுக்கு அந்த தடை வந்து தெரியான்னு அர்த்தம். சஹாபாக்கள்லே அதுக்கு பிறகும் சில சம்பவங்கள் நடந்திருந்தால் அவங்க தெரியாததுனால அதை செஞ்சுருப்பாங்க, தெரியப்படுத்தினோடனே அவங்க அதிலிருந்து தவிர்த்து கொண்டு இருப்பாங்க. ரைட், பாருங்கள். அடுத்தது, அப்போ தொழுகையில் இருக்கும்போது வேற ஒன்றும் பேச இயலாது. ஆனால் தொழுகையோடு சம்பந்தப்பட்ட ஏதாவது நலன்களை பற்றி பேசினால் தொழுகை முறியாதுன்னு சொன்னோமே, அதுக்குரிய ஆதாரம் என்ன, அதோடைய விளக்கம் என்னன்றது பின்னுக்கால் உள்ள ஹதீஸை பார்க்கும்போது விளங்குது. அது என்னன்னு சொன்னால், ஒரு சஹாபி, அது முஆவியத்து இப்னுல் ஹக்கம் என்ற ஒரு சஹாபி, அது எங்கள்ட முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அல்ல, அந்த ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பிறகு ஹலீஃபாவாக வந்து முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அல்ல, இது வேறொருத்தர். அவர் சொல்கிறார் ஒரு நீண்ட ஹதீஸில், வபைனா அன உசல்லி மா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொழுது கொண்டிருக்கும் பொழுது, இது அதச ரஜுலும் மில், எங்களோடு தொழுது கொண்டிருந்த ஒருத்தருக்கு தும்மல் வந்துட்டு, தும்மல் வந்து அவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிட்டார். அது பிள்ளையா? ஒருத்தர் தும்மத்திலே தொழுகையில் இருக்கும் பொழுது தும்மினால் அல்ஹம்துலில்லான்னு சொல்கிறது பிள்ளையா? பிள்ளை இல்லை. ஏன் பிள்ளை இல்லைன்னு சொன்னோம்? ஏன்னாட்டா அதில் மனிதர்களோடு தொடர்பட்டது ஒன்றும் இல்லை, எல்லாமே அல்லாவோட தொடர்பு. அல்ஹம்துலில்லான்னு அல்லாஹ் தான் புகழ்றோம். அது தொழுகையோடு சம்பந்தப்படாத திக்ராக இருந்தாலும் கூட தொழுகையில் தடுக்கப்பட்டதல்ல.
அப்போ இந்த முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு ஃபகுல்து இர்ஹமுக்கல்லா, அவர் இர்ஹமுக்கல்லான்னு சொல்லி அது செல்லவே என்னட்ட இர்ஹமுக்கல்லான்றது நான் இன்னொரு இர்ஹமுக உனக்கு அல்லாஹ் என்று நான் தொழுகையில் இருக்கும்போது இன்னொரு மனிதனோட தொடர்பாகிறேன், துஆவாக இருந்தாலும் இன்னொருத்தர தொடர்படுத்துகிறேன். அப்போ ஃபஹத்தகனி அப்போ அப்படி சொன்னோடனே ஆக்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால் அவரை பார்க்க தொடங்கிட்டாங்க. அவர் இர்ஹமுக்கல்லான்னு சொன்னோடனே கொஞ்சம் வித்தியாசம் தானே. இப்போ தடுக்கப்பட்டது எல்லாருக்கும் தெரியும், சஹாபாக்களுக்கு பேசுகிறது தடுக்கப்பட்டாச்சு. இவர் இர்ஹமுக்கல்லான்னு சொன்னோடனே எல்லாருக்கும் அவரை பார்க்க தொடங்கி. அப்படி நடக்கிறது தானே. ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கும்போது ஒருத்தர் வித்தியாசமாக சத்தம் போட்டால் அல்லது வித்தியாசமானவளோன்னு வந்தால் எல்லாருமே அப்படி பார்க்குறோம். அப்போ எல்லாருமே இவர் அந்த இர்ஹமுக்கல்லான்னு சொன்னோடனே இவரை பார்க்க தொடங்கிட்டார். பார்க்க தொடங்கினா இவருக்கு சூடாகிட்டு இவர் சொன்னார், வா சுக்ல உம்மியா. அவருக்கு அந்த கோகத்தை காட்டுற அந்த வார்த்தையை சொல்லிட்டு அவர் சொல்கிறார், மாலக்கம் தந்துருனே இல்லையே, ஏன் எல்லாரும் என்ன பார்க்குறான்னு தொழுகையில் இருக்கும் பொழுதே அவர் பேசுகிறாங்க. தடுக்கப்பட்டாச்சு. இர்ஹமுக்கல்லாண்டு தொழுகையில் சொல்லணும்ன்றதும் அவருக்கு தெரியாது, தொழுகையில் பேசுகிறது தடுக்கப்பட்டன்ற விஷயம் தெரியாது. இர்ஹமுக்கல்லான்னு சொல்லியாச்சு. ஆக்கள் திரும்பி பார்த்தோன்னே கோபம் வந்து அதை விட கூட பேசியாச்சு. என்ன, ஏன் எல்லாரும் என்ன பார்க்குற என்று, மாலக்கும் தந்துருனே இல்லையே, ஏன் எல்லாரும் என்ன பார்க்குற என்று அவர் சொல்லிட்டார். அதுக்கு பிறகு ஆட்கள் ஃபதரபல் கௌமு பி ஐதீஹிம் அலா அஃப்ஹாதிஹிம். அதுக்கப்புறம் ஆக்கள் இப்படி தட்டுற அவனோட காலில் தொடையில் தட்டின என்று வார். இது இமாமுக்கு பிழை வந்ததல்லையே. இமாமுக்கு பிழை வந்தால் தான் என்ன சொல்லணும், நாங்கள் ஆம்பளைகள் சுப்ஹானல்லாஹ் சொல்லணும், பொம்பளைகள் என்ன செய்யணும், கையை தட்டணும். கை தட்டணும் இப்படி அல்லே, எப்படி இப்படி தட்டுற, கைக்கு மேலே தட்டுற. இது இங்கே தவறு மஅமூமால நடக்குது ஒருத்தண்டு. அப்போ ஆக்கள் தொடக்கி இப்படி தட்டுற. அப்போ அவருக்கு விளங்கிச்சு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கு விளங்கிச்சு, எனக்கு சத்தம் போடவானு தான் இவங்க தட்டுறேன்னு சொல்லி எனக்கு அதுக்கு ஒரு பதில் ஒன்று கொடுக்கறதுக்கு இருந்துச்சு. ஆனாலும் சக்கத், நான் மௌனித்தேன். அப்புறம் அப்படின்னு அர்த்தம் என்ன, பார்க்கறதுலே என்னாலும் என்ன பார்க்குறான்ற. அப்புறம் தொடையில் கையை தட்டினோடனே அவருக்கு பதில் ஒன்று இருந்துச்சான். ஆனால் பதிலை சொல்லாமல் சக்கத், என்ன செஞ்சேன், நான் மௌனித்தேன், நான் மௌனித்தேன். இந்த ஹதீஸ் முடியல. அதுக்கு பிறகு தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரை கூப்பிட்டோன்னே அவருக்கு சில நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கு. அப்போ அந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறத பாருங்கள், மா ரஅய்து முஅல்லிமன் கத் கப்லஹு வலா பஅதஹு அஹ்ஸன தஅலீமன் மின். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று நல்ல முறையிலே கற்பிக்கக்கூடிய ஒரு ஆசிரியரை அதற்கு முன்னும் காணவில்லை, அதற்கு பிறகும் கண்டதில்லை என்று அவர் சொன்னார். உண்மையிலே இந்த ஹதீஸில் நாங்கள் வாசிக்கும் போது சில சட்டங்களோடு சம்பந்தப்படுத்தித்தான் இந்த ஹதீஸில் வாசிக்கிறோம். ஆனால் அதுக்கு உள்ளுக்கால எங்களுக்கு எவ்வளோ அஹ்லாக்களை படித்து தரேன்னு பாருங்களேன். இனத்தில் நாங்கள் எப்படி எங்களோட மாணவர்களோடு நடந்து கொள்ளணும்னு சொல்லி, ஆசிரியர்கள் மாணவர்களோடு எப்படி நடந்து கொள்ளணும்ன்றது ஆசிரியர்களுக்கும் 1000 பிரச்சனைக்கும். ஆனாலும் கூட அந்த பண்பாடுகளை மறக்கப்படாது. பாருங்கள், இதில் இந்த இவர் ஒரு தவறொன்று செய்கிறாரு, தவறொன்று சொன்னோடனே அதை திருத்தி கொடுக்குறார். எப்படி திருத்தி தந்தான்னு சொல்கிறதுக்கு முந்தி அவர் சொல்கிறார், இவரை மாதிரி ஒரு ஆசிரியரை நான் கண்டதே இல்லை, முன்னுக்கும் கண்டதில் இது பிறகும் காண மாட்டேன். என்றால் எனக்கு இவ்வளோ தவறு நடந்துச்சு. தவறு நடந்ததுக்கு பிறகும் அவர் மா தரபனி, நபி எனக்கு அடிக்கவில்லை, வலா கஹரனி, என்னை அதட்டவில்லை, வலா ஷதமனி, எனக்கு ஏசவில்லை. அப்போ அப்படின்னு அர்த்தம் என்னாண்டா, இவர் இந்த தவற தொழுகையுள்ளுக்கு செஞ்சுட்டு தொழுகை முடிஞ்சு நபி கூப்பிட்டோன்னே இவர் இதெல்லாத்தையும் எதிர்பார்த்திப்பார். எனக்கு அடிச்சுவார், அல்லது எனக்கு அதட்டுவார், அல்லது எனக்கு ஏசுவாருன்னு எதிர்பார்த்திப்பார். நபி அது மூணையுமே செய்யலை. மூணையுமே செய்யாமல் அவர் தொழுது முடிஞ்சன கிட்ட கூப்பிட்டு சொல்கிறார், இன்ன சலாத்தனா ஹாதி லா யுஸ்லுஹு ஃபீஹா ஷைஉம் மின் கலாமின் நாஸ். எங்கன தொழுகை இருக்குதே, இதில் மனிதர்களோடு பேசுகிற எந்த ஒன்றும் சரி வராது, மனிதர்களோட எந்த பேச்சோடையும் தொடர்படப்படாது. இன்னமாஹிய தக்பீரு வ தஸ்பீஹு வ திலாவத்துல் குர்ஆன். தொழுகையில் உள்ளதெல்லாம் தக்பீரும், அல்லாஹ்வை மேன்மைப்படுத்துறது, அல்லாஹ்வை துதிக்கிறது, குர்ஆன் ஓதுறது. இதுதான் இந்த தொழுகையில் கேட்கிறதே தவிர ஆட்களோட பேசிக்கொள்கிற விஷயங்கள் ஒன்றும் இதுக்குள்ளே சரி வராது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நல்ல வழிகாட்டில் ஒன்றை கொடுக்கு. அப்போ இதில் என்ன செஞ்சுக்கிறேன்,
பேசும்போது இந்த தொழும்போது இவர் அந்த தொழுகையோட சம்மந்தப்படாத ஒரு விஷயம் ஒன்று சொல்லிக்கிறார். ஆனால் இவருக்கு பேசிக்கிறார். பேசினாலும் கூட நபி தொழுது முடிஞ்சிட்டு வந்தோடனே நீங்கள் இன்னொரு திருப்பி தொழுங்கன்னு சொல்லல. திருப்பி தொழுங்கன்னு சொன்னா இல்லை. இரஹமுக்கல்லான்னு சொன்னது வேற, இரஹமுக்கல்லான்னு சொன்னது வேற. அது பிலான்னு சொல்லி சஹாபாக்கள் அப்படி கையை அடிச்சோடனே இவர் என்ன சொன்னார்? எல்லாரும் என்ன பார்க்குறேன்ற அந்த வார்த்தை தொழுகையோடு சம்மந்தப்பட்டதா? தொழுகையோடு சம்மந்தப்பட்டது அல்லே எல்லாரும் என்ன பார்க்குறேன்றது. ஆனாலும் நபி தொழுது முடிஞ்சு வந்தது பிறகு தொழுகை இன்னொரு தொழுங்கோன்னு செல்லல அவருக்கு. தெரியாது அவருக்கு ஜஹல். இந்த சட்டம் அவருக்கு தெரியாது. தவறுதலாகன்றதை விட தெரியான்றது தான் சரியாகினத்தில். அப்போ தெரியாத ஒரு தவறு நடக்கும்போது, தெரியாத ஒரு தவறு ரெண்டு சேர்த்தியாச்சு, தெரியாத ஒரு தவறு நடக்கும்போது அது தொழுகையில பாதிப்பொன்றை ஏற்படுத்தாதுன்றது தான் இது காட்டுது இல்லையா? ரைட். அடுத்த விஷயத்தை பாருங்க. பேசுகிறார் ஒருத்தர் ஒரு விஷயத்தை பேசுகிறார். ஆனால் அது தொழுகையோட சில நலனோட சம்பந்தப்பட்டது. பெரிய பேச்சுவார்த்தை நடக்கும், அதுவும் கூட தொழுகையை முறிக்காது. அதுக்கு ஆதாரம் என்னன்னா, ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தொழுது கொண்டு இருக்கிறாங்க. அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவர் சொல்கிறார், பெரும்பாலும் அசராத்தான் ஈக்கும்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அசர் தொழுகையை 2 ரக்காத் தொழுதுட்டு சலாம் கொடுத்துட்டோம். சலாம் கொடுத்துட்டு நபி அந்த பள்ளியிலே முன்னுக்கு இருந்த ஒரு மரக்குத்தியாக இருக்கல, ஹஷபா என்று வர ஒரு பலகை ஒன்று கிட்ட, ஒரு கம்பு கிட்ட பெய்த்து அப்படி சாஞ்சு கொண்டு இருக்கிறார். நபி பள்ளிக்கு முன்னுக்கு இருந்த ஒரு இதில் அதில் கையை வச்சுக்கொண்டு இப்படி கையை பிடிச்சிக்கொண்டு அப்படி சாஞ்சு கொண்டு இருக்கிறார். அந்த சபையில் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹும் இருந்தார், உமர் ரதியல்லாஹு அன்ஹும் இருந்தார்கள். ஃபஹாபா யுகல்லிமா, ஆனால் அவங்களுக்கும் பேசுறதுக்கு பயம் நபியோடு. இது சம்பந்தம் பாருங்க. இந்த ஹதீஸ் அறிவிக்கிறவர் சொல்கிறார், நபி அசர் தொழுகையில் 2 ரக்காத்தை தொழுதுட்டு சலாம் கொடுத்துட்டார். அப்போ சஹாபாக்களுக்கு விளங்கிச்சு, இங்கேயோ பிரச்சனையோ டீக்கிறன்றது விளங்கிச்சு. அந்த சபையில் ஒரு கொட சஹாபாக்கள் இருந்தார். ஆனால் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறவர் என்ன சொல்கிற, இந்த சபையில் அபூபக்கரும் இருந்த உமரும் இருந்தான்னு சொல்லி. அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, நபிக்கு நெருக்கமான 2 பேர் இருந்தார். ஆனால் அந்த 2 பேருக்கும் கூட நபியோட பேசி பேசுறது பயம். அப்படி ஈக்கிற எல்லா சமூகத்திலும் ஈக்கிற சிலாக்கள் ஈக்கிற அவங்களுக்கு ஒரு பயமுண்டா இனத்தில், நடுங்கிற பயம் அல்ல இனத்தில், மரியாதை கலந்து ஒரு பயம் உண்டு. நாங்கள் எப்படி அவர்கிட்ட அப்படி கேட்குறோம் என்ற ஒரு இது உண்டு, கூச்சம் உண்டு. அது அந்த காலத்துலேருந்து இருந்து வந்த ஒரு இது ஒன்று தான். அப்போ அபூபக்கர் உமரும் இந்த 2 பேருமே பேசலை, ஏன்னாட்டா அவங்களுக்கு பயம். இன்னொருத்தர் இருந்தார், அவருக்கு நபி அவரை கூப்பிடுறார் துல் யதைன் என்று, 2 கைகளை உடையவர், துல் யதைன் என்று நபியே அவரை கூப்பிடுறான். அப்படி ஒருத்தர் இருந்தார். நான் என்ன கொஞ்சம் பார்த்துக்கொள்ளலாம் பேச்சு, அவரை துல் யதைன் என்று கூப்பிடுறான்னு சொல்லி எனக்கு தெரியாமல் கொஞ்சம் பார்த்துக்கொள்றதுக்கு ஷுவர் இல்லை. நான் அடுத்த கிளாஸ் வரும்போது சொல்கிறேன் ஏன் துல் யதைன் என்று அவரை கூப்பிடுறேன். நபியும் அவரை துல் யதைன் என்று தானே கூப்பிடுறேன். துல் யதைன் என்ற கருத்து என்ன, 2 கைகளை உடையவர்னு சொல்லி ஏதோ ஒரு காரணம் ஒன்று இருக்கும். அப்போ அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட போய்த்து கேட்குறார். அப்போ 2 ரக்காத்தில் சலாம் கொடுத்தோன்னே சிலாக்கள் இருக்கிற சலாம் கொடுத்தோன்னே போகிற குரூப் இருக்கிறார். அப்படி ஒரு குரூப் பெய்த்துட்டு, ஏன் பெய்த்த சலாம் கொடுத்தோன்னே தொழுக முடிஞ்சே அவங்க பெய்த்துட்டாங்க. ஏன்னாட்டா நபீன காலத்தில் சில சட்டங்கள் புதுசாக வர, பழைய சட்டங்கள் மாற்றப்படுற அப்படியெல்லாம் மீக்கிறது. அப்படி ஏதாவது ஒரு நல்ல எண்ணத்தில் சலாம் கொடுத்தோன்னே சில சஹாபாக்கள் எழும்பி பெய்த்துட்டாங்க. ஆனால் இன்னும் சில சஹாபாக்களுக்கு யோசனை, இங்கே என்னத்தையோ நடந்திக்கிறாண்டு, இவங்க 2 பேருக்கும் பேசுறதுக்கு பயம். அப்போ துல் யதைன் என்ற அந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட பேய்த்து கேட்குற, அனசீத அம் கசுரத், நபியே உங்களுக்கு எந்தையாலும் மறந்தா இல்லாட்டி தொழுகை சுருக்கப்பட்டான்னு கேட்க. அப்போ நபி சொல்கிற லம் அன்ச வலம் தக்சுர், எனக்கு மறக்கவும் இல்லை தொழுகை சுருக்கப்படவும் இல்லை என்ற. அப்போ நபிக்கு அதாவது ஞாபகமே இல்லை, மறந்துன்றது சுவரே. தொழுகை எனக்கு மறக்கவும் இல்லை சுருக்கப்படவும் இல்லைன்ற அர்த்தம் என்ன, நபிக்கு மறந்துன்றது உறுதியாகியாச்சு. அப்போ துல் யதைன் சொல்கிற பலா கத் நசீத், உங்களுக்கு மறந்த, நீங்கள் 2 ரக்காத் தொழில் என்று பாருங்கள். இனத்தில் எவ்வளோ பேச்சுவார்த்தை நடந்திருக்கும். இப்போ இந்த துல் யதைன் ரலியல்லாஹு அன்ஹு பேய்த்து பேசுகிறதுக்கு முந்தி ஆட்களும் பேசி கொண்டிருக்கிறேன், தொழுகை சுருக்கப்பட்டிக்குமோ சலாம் கொடுத்தோன்னே கொஞ்சம் சஹாபாக்கள், சில சஹாபாக்கள் எழுப்பி பேய்த்தாங்க. இன்னும் சில சஹாபாக்கள் அவங்களுக்குள்ளே பேசி கொண்டாங்க.
அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு சும்மா வாங்கிக்கும், அவங்களும் பேசிக்கொண்டு தான் எழுந்திக்கும். அப்போ இனத்தில் பெரிய ஒரு பேச்சுவார்த்தையும் நடந்திருக்கிறேன். அதுக்கு பிறகு துல்யதேன் ரலியல்லாஹு அன்ஹும் பைத்து நபியோட பேசணும் இந்த விஷயம் எல்லாம். இது நான் இப்போ ஹதீஸ் சொன்ன மாதிரியே பேசிக்கும், அங்கே எவ்வளோ விஷயம் நடந்திக்கும் பேசும்போது. அப்போ இவ்வளவோ பேச்சுவார்த்தை நடந்திக்கும் தானே. பாருங்க இப்போ அதுக்கு பிறகு இதெல்லாம் நடந்த பிறகு நபி விளங்கி கொள்கிறார், என்ன மறந்து தானேன்னு சொல்லி ஃபசல்லா ரக்காத்தைன். அது பிறகு திரும்ப மிஞ்சின 2 ரக்காத்தையும் தொழுதார். அப்படின்னு அர்த்தம் என்ன? அப்படின்னு அர்த்தம் என்ன? 5 தொடங்கினாட்டு அர்த்தம் என்ன? தொழுக முறியில்லைன்ற அர்த்தம். இவ்வளோ பேச்சுவார்த்தை நடந்தாலும் என்ன நடக்கல? தொழுக முறியில்லை. தொழுக முறிஞ்சிருந்தால் நபி என்ன செஞ்சிப்பார்? திரும்ப 4 ரக்காத்தையும் தொழுதிக்கு. இவ்வளோ பேசினது பிறகும் தொழுக முறியில்லை, நபி மிஞ்சின 2 ரக்காத்தையும் தான் தொழுத. அப்படின்ற அர்த்தம் என்ன? இந்த ஹதீஸில் நாங்கள் என்ன விளங்குறோன்னு சொன்னால், பேசினால் தொழுகை முறியும், ஆனால் தொழுகையிட நலனோட சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசும்போது தொழுகை முறியாது. அதே மாதிரி எங்கடா ஹஸ்ரத்துக்கு உதாரணத்துக்கு 1 ரக்காத் 3 ரக்காத்தில் சலாம் கொடுத்தனவே எங்களை உதாரணத்துக்கு நாங்கள் அவர்கிட்ட சொல்கிறோம், அவர் பேசாமல் இருக்கிறார், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அதெல்லாம் சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். நாங்கள் சொல்கிறவர்கிட்ட நீங்கள் 3 ரக்காத்தில் சலாம் கொடுத்தானே சொல்லு, அப்படியா എന്നിട്ട് அவர் எழுப்பி 1 ரக்காத் தொழுகிறார். அப்போ நீங்கள் சொல்கிறீங்க 3 ரக்காத்தில் நீங்கள் சலாம் கொடுத்தாண்டு, அவர் சொல்கிறார் அப்படியாண்டு. இது ரெண்டுமே தொழுகையோட சம்மந்தப்பட்டது, ஆனால் தொழுகையோட நலனோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதை பேசுகிறது தொழுகை முறியாது. அப்போ மிஞ்சின 1 ரக்காத்தை தான் தொழுதுட்டு மறதிக்காக சுஜூது சஹு செஞ்சுட்டு முடிக்கும். தக்பீர் கடத்து தக்பீர் கட்டி தொழணும் 2 ரக்காத்தை, அதாவது 2 ரக்காத்தை தொழணும். அவர் தக்பீர் கட்டி ஃபுல்லாகவே 2 ரக்காத்தை தொழணும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சஜதா சஹு செய்யும். நான் அதை விளக்கமாக சொல்லலை, என்னாட்ட எங்களோட அடுத்த பாடம் அந்த மறதிக்காக சுஜூது செய்கிறதோடு சம்மந்தப்பட்ட பாடம். அது சுட்டு நான் அதை விளக்கமாக சொல்லலை. இங்கே எங்களுக்கு தேவை என்னன்னு சொன்னால், நபி முன்னுக்கு இவ்வளோ பேசினதுக்காக தொழுகை முறிஞ்சி என்று ஆரம்பத்துலேருந்து தொழில். அப்போ தொழுகையில நலனுக்காக இவ்வளோ பேச்சுவார்த்தை நடந்ததுனால அவர் தொழுகையை முழுமைப்படுத்தினாரே தவிர ஆரம்பத்திலேருந்து தொழில். சொல்லுங்கள். முன்னுக்கு ஒருத்தர் போய் தொழணும். அதான் செல்னாலும் தொழுகை முறியாது, ஆனால் முன்னுக்குள்ளால இழுத்து விட்டுட்டு செல்லும் மேலும் அவருக்கு முன்னுக்குள்ளாட்ட தொழுகை முறிஞ்சு முன்னுக்காகி தொழுங்கன்னு செலுத்தும், அவருக்கு பின்னுக்காக. அதெல்லாம் அவசியமானது, தொழுகிற நலனோடு சம்மந்தப்பட்டது, இப்படி செய்யல். அதே போல் எங்கட அரூஸ் நானா தெரியுமா? எங்கட பக்கத்து எங்கள் நானா, எங்கட பெரியம்மா மௌத்தான நேரம் அவர் தான் தொழுவிச்சால் அவர் சத்தம் போட்டு சூரத்துல் ஃபாத்திஹா, அந்த டென்ஷன் தானே அவருக்குன்னு டென்ஷன், அதில் அவர் சத்தம் போட்டு சூரத்துல் ஃபாத்திஹா ஓத ஆரம்பித்தார். அப்போ அவருக்கு எவ்வளோ சொல்லி பார்த்த விளங்கல. பிறகு நானும் தன் சண்டைக்கும் சத்தம்ன்றோடனே அவர் விலகிச்சு, சத்தம் போடுற தரலான்னு சொல்லி. அப்புறம் நிப்பாட்டி மௌனமாகன்றோடனே அவர் மௌனமாக விலகிச்சார். அப்போ இன்னத்தில் மௌனமாகன்னு சொல்லத்தான் ஊனும், இது இல்லாட்டி ஏலா. அந்த அது அவசியம், தொழுகையோட நலனோடு சம்மந்தப்பட்டது, அதால் தொழுகை முறியாது. அதுதான் இந்த விஷயம் காட்டுது. சரி, அடுத்தது தொழுகை முறிக்கக்கூடியது 3வது விஷயம் நாங்கள் பார்த்தது. அப்புறம் 4வது விஷயம் என்னன்னு சொன்னால், தொழுகையில் உள்ளுக்கு இருக்கும் பொழுது கடுமையாக ஒருத்தர் சிரிக்கிறார், சிரிக்கிறார். புன்முறுவல் பூத்ததுக்கு தொழுகை முறியாது, தொழுகை முறியாது. ஆனால் ஒருத்தர் சத்தம் போட்டு சிரிக்கிறார், கடுமையாக சிரித்தால் தொழுகை முறியும். இதுக்கு ஹதீஸ் வரவே தேவையில்லை, நேரத்துறை வந்து அந்த ஹதீஸே போதும். என்னது? தொழுகை உள்ளுக்கு இருக்கும் பொழுது எதே கூடாது, பேசுகிறதே கூடாதுன்னு வரதே, பேசுகிறதே, அதாவது தொழுகையோடு சம்பந்தப்படாத எந்த விஷயத்தையும் பேசுகிறதே கூடாதுன்னு வந்தால் சிரிக்கிறது இப்போ கூடவே கூடாதுன்றதை வழங்குற. அதை பற்றி இமாம் இப்னுல் முன்திர் அவட அந்த இஜ்மான் அந்த கிதாபில் சொல்கிறத பாருங்க. வஅஜ்மஉ அலா அன்ன ضحك யுஃப்ஸிது ஸலாம். உலமாக்கள் எல்லாரும் ஏகோபித்து சொல்லிக்கிறாங்களாம், தொழுகையில் கடுமையாக சிரிக்கிறது தொழுகையை பழுதாக்கும், பாலாக்கும், தொழுகையை முறிக்கும். அப்படி நடந்தால், இப்போ உதாரணமாக நான் துஹர் தொழும் போது 2வது ரக்காத்தில் நான் கடுமையாக சிரிச்சிட்டேன், யார் ஒருத்தர் சிரிப்பூட்டி எப்படியோ சிரிச்சிட்டேன் என்றால் அதோடைய தொழுகை முறிஞ்சாச்சு. அவர் சலாம் கொடுக்க வந்தவில்லை, ஒன்றும் தெரியல, தொழுகை முறிஞ்சாச்சு. அவர் ஆரம்பத்துலேருந்து அந்த தொழுகையை தொழணும். 2 ரக்காத்தில் தானே முடித்தேன் நான் சொல்லி மற்றதை அவருக்கு பூர்ணப்படுத்த இயலாது. அவர் தொழுகையை முறிஞ்சாச்சு, அவர் ஆரம்பத்துலேருந்து தொழணும்.
அடுத்தது 5வது விஷயம் என்னன்னு சொன்னால், தொழுகையில் உள்ள ஏதாவது ஒரு மெயினான ஒரு இதை உற்று, மெயினாக செய்ய வேண்டியது ஒன்று ஒருத்தர் விட்டுறார். தொழுகையோட மெயினானதில் ஒன்று என்னன்னு சொன்னால் துமநீனான்னு சொன்னால் ஒவ்வொரு இருப்பிலையும் அமைதி காக்கிறது, கொஞ்ச நேரம் இருக்கிறது, தாமதிக்கிறது. ஒவ்வொரு இருப்பிலே தாமதிக்கிறதுன்றது தொழுகையோட மிக முக்கியமான ஒரு இதொண்டு, ருக்குன் ஒரு இதொண்டு. அப்போ அது ஒருத்தரால் உடுபட்டு இருந்துச்சுன்னா அப்பயும் தொழுக முறியும். வேணுமெண்டே விட்டால் தொழுக முறியும். தவறுதலாக விட்டான்னு சொன்னால் சஹவு செய்யலும் தானே. ஒருத்தர் வேணுமெண்டே விட்டால் தொழுக முறியும். பாருங்கள், இந்த ஹதீஸை நான் இதுக்கு முந்தி எத்தனையோ முறை சொல்லிக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் தொழுது கொண்டு இருக்கும் பொழுது சஹாபிகளில் ஒருத்தர் வாராரு, வந்து தொழுகிறார், தக்பீர் கட்டுறார், ருக்கு செய்கிறார், சுஜூத் செய்கிறார், தொழ வேண்டியதெல்லாம் தொழுகிறார். ஆனால் ஒன்றுலேயுமே அவர் தாமதிக்கல. தொழுகையில் தாமதிக்கிறதுன்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் உண்டு. அவர் தாமதிக்கல. தொழுது முடிஞ்சிட்டு வந்தோன்னே நபி சொல்கிற நீங்கள் தொழில் இன்னொருக்க தொழுங்கோன்னு, இன்னொருக்க வந்தோடனே சொல்கிறேன் நீங்கள் தொழில் இன்னொருக்க தொழுங்கோன்னு. அப்படி 2-3 முறை நடக்குது. அப்புறம் அந்த சஹாபியை சொல்கிறேன், எனக்கு இதை தவிர தெரியா, நீங்கள் என்ன சொல்லித்தாங்கன்னு. அப்புறம் நபி சொல்லி கொடுக்குறேன், நீங்கள் தொழுதான்னு சொன்னால் ருக்கு ஓதுறது, அப்புறம் ருக்கு போனால் அதில் நீங்கள் தாமதிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் சமி அல்லாஹ் லிமன் ஹமீதான்னு நிலைக்கு வாங்க, அதுக்கப்புறம் அதில் நீங்கள் தாமதிக்கணும். ஹத்தா தத்ம இன்ன நீங்கள் தாமதிக்கணும்னு சொல்லலாம். அந்த தாமதித்தல் என்றதை விட்றதுனால உங்களை தொழுகை கூடில்லை. அதனால தான் தொழுகையை திருப்பி சொல்லி. இது அந்த ஹதீஸுக்கு நாங்கள் ஒரு காரணம் சொல்லும், அது நபி படித்து கொடுக்கறதுக்காகத்தான் அதை செஞ்சுக்கிறேன். இல்லாட்டி ஒருத்தர் தெரியாமல் ஒன்று செஞ்சதுக்கு பிரச்சனை இல்லை தானே. மறதியாக செஞ்சால் அவர் சஹவு செய்யணும் தானே சொல்லி எங்களுக்கு சொல்லும். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படித்து கொடுக்கறதுக்காக செஞ்சுருந்தாலும் கூட அதில் இன்னொரு விஷயம் நாங்கள் விலகிக் கொள்கிறோம். தொழுகையிட மிக முக்கியமான ஏதாவது ஒரு பகுதியை விட்டோன்னு சொன்னாலும் அந்த பகுதியை செய்யாமல் தொழுகை கூடாது, தொழுகை முறியும். அப்போ அந்த தொழுகை அவர் திருப்பி தொழணும் என்றதை தான் நாங்கள் அந்த ஹதீஸ்லேருந்து விளங்குகிறோம். அப்போ சுருக்கமாக சொல்லப்போனால் இன்றைக்கு நாங்கள் பார்த்தது தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்கள். தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்களில் முதலாவது என்னென்றால், ஒருத்தர் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அவருடைய வுது முறியுது. வுது முறிஞ்சால் அவருடைய தொழுகை முறிஞ்சாச்சு. அவர் 2 ரக்காத் லுஹரில் 2 ரக்காத் தொழுது பிறகு வுது முறிஞ்சால் அவர் டக்குன்னு போய்த்து வுது எடுத்துக்கொண்டு வந்து 3வது ரக்காத்தை தொலையுமா? ஏலாம். அவர் ஆரம்பத்துலேருந்தே தான் தொழணும். அதுதான் வுது தொழுகை முறியறன்னு சொன்னால் அர்த்தம். அடுத்தது, தொழுகையில் இருக்கும் பொழுது ஒருத்தர் வேணுமெண்டே ஒன்றை என்ன செய்கிறார், சாப்பிட்றார் அல்லது குடிக்கிறார், அப்பயும் அவருடைய தொழுகை முறியும். அடுத்தது, ஒருத்தர் தொழுது கொண்டிருக்கும் பொழுது தொழுகையோடு சம்பந்தப்படாத தேவையில்லாத விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கிறார். தொழுகையில் இருக்கும் பொழுது சிலக்கள் ஹுத்பால் இருக்கும் பொழுதும் பேசிக்கொண்டிருக்கிறார். அதே மாதிரி தொழுகையில் இருக்கும் பொழுதும் ஒருத்தர் பேசிக்கொண்டிருந்தால் தேவையில்லாத ஒன்றை பேசினால் அவர்கிட்ட தொழுகை முறியும். ஆனால் அதில் ஒரு விதிவிலக்கு இருக்குது. என்ன விதிவிலக்கு? தொழுகையிட நலனோடு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒன்றாக இருந்தால், அதுக்கு அந்த ஹதீஸை பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும் தொழுகையிட நலனுண்டா என்னன்னு சொல்லி. தொழுகையிட நலனுண்டா என்ன? ஒருத்தர் தொழுகையில் ஏதாவது ஒன்றை மறந்துட்டார், அப்படியான ஏதாவது ஒரு விஷயம் உண்டு, அவருக்கே மறந்தான்றது அவருக்கே தெரியாது. அப்போ அவருக்கு தெரியப்படுத்தணும்னா பேசணும். அப்படியானதுகள் பேசுகிறதுனால தொழுகை முறியாது. எப்போ அவருக்கு அந்த விஷயம் விளங்குதோ அதுக்கு பிறகு அவர் மிஞ்சினத்தை தொழுது முடிக்கலாம், ஆரம்பத்துலேருந்தே தொடங்க தேவையில்லைன்றதையும் பார்த்தோம். அடுத்தது, தொழுகையில் கடுமையாக ஒருத்தர் சிரித்தால் பொன்முறுவல் பூத்தால் அவரை தொழுகை முடியாது. ஆனால் கடுமையாக சிரித்தால் தொழுகை முறியும்ன்றதை பார்த்தோம். அதே போல் தொழுகையிட மிக முக்கியமான ஏதாவது ஒரு பகுதியை விட்டாலும் வேணுமெண்டே விட்டால் தொழுகை முறியும். வேணுமெண்டே மறந்தால் அந்த தொழ வேண்டியதாக இருந்துச்சுன்னா திருப்பி அந்த துண்டை மட்டும் தொழுதுட்டு, அதாவது ரக்காத்தால் உடுபட்டால் ரக்காத்தை நாங்கள் திருப்பி தொழணும். மற்றும்படி ஏதாவது சின்ன பகுதியில் உடுபட்டால், மறதியாக உடுபட்டால் அதுக்கு சஹவு செஞ்சால் சரி, வேணுமுண்டே விட்டால் அந்த தொழுகை முறியும் அடுத்து நாங்கள் பார்த்தோம். இது தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்கள். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எங்கள் அடுத்த பாடத்தில் தொழுகையில் மறதிகள் ஏதாவது வந்தேன்னு சொன்னால் எப்படி நாங்கள் நடந்து கொள்ளணும், அந்த தொழுகையை பூர்வப்படுத்தணுன்றதை நாங்கள் பார்ப்போம்.